நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா. மாறா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? தவக்காலம் எப்படி போயிட்டுருக்குது? நல்லா தவ முயற்சி எடுத்துகிட்ருக்கிறீங்களா? ஜெபிக்கணும் அப்படின்னு ஒரு வாரம் சொல்லியிருந்தேன். இந்த வாரம் என்ன சொல்லலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, நிறையா தர்மம் செய்யணும். அது மிக முக்கியமான ஒன்று. நம்ம நிறைய சேர்த்து வைப்போம் இல்லைங்களா? பெரிய வியாழன் அன்னைக்கு நம்ம கொடுப்போம். அது ஒரு சேர்த்து வைத்து கொடுப்பது. அதே போல் ஒரு நாள் நம்ம ஒதுக்கி, இந்த நாளில் நான் யாரை பார்த்தாலும் அவர்களுக்கு தேவையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்வேன். இன்றைக்கி யாரையுமே பார்க்கல அப்படின்னா அடுத்த நாள் கூட நம்ம செய்யலாம், ஒன்றும் தவறில்லை, ஓகேங்களா? ஆனால் இன்று நான் காலையிலிருந்து இரவு உறங்க போகும் வரை எங்கு சென்றாலும் வரும்பொழுது ஒருத்தர் தேவையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா என்னால் ஆன உதவியை செய்வேன். பெரிய உதவின்றதில்லை. ஒருத்தங்க தடுமாறிட்டு இருக்கிறாங்க, ரோட்டில் நடந்து போகிறதுக்கு தெரியாமல் கைப்பிடிச்சி கூப்பிட்டு போகலாம் இல்லைங்களா? ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டுருக்கிறாங்க, நம்ம வண்டியில் போகிறோம், வண்டியில் ஏற்றிக்கிட்டு கூப்பிட்டு போய் விடலாம். என்னென்ன வழியில் ஒருத்தங்க சாப்பாடு சாப்பிடாமல் பட்னியாக கிடக்கிறாங்க அப்படின்னா பார்க்கும்போதே தெரியுது, அவங்களுக்கு டீ வாங்கி கொடுக்கலாம், பன் வாங்கி கொடுக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு உதவி, சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். தேவையில் இருப்பவங்க நம்முடைய கண்ணில் படாமல் இருக்கவே மாட்டாங்க. நம்ம அவங்க எல்லாம் ஏமாத்துறாங்க, இவங்க இது பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் சரியில்லை அப்படின்னு நம்ம தீர்ப்பளிப்பதை விட நம்ம ஏதாவது செய்வோமே, புரியுதுங்களா? அவங்க ஒருவேளை ஏமாத்துறாங்க, தவறு செய்கிறாங்க அப்படின்னா அதை கடவுள் பார்த்து கொள்வார். நம்ம அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போக வேணாம். நம்ம என்ன செய்வோம்? அவங்க தேவையில் இருக்கிறாங்க கண்டுபிடிச்சா உதவி செய்வோம். அது மிக முக்கியமான ஒன்று. அதனால் இதை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆசீர்வாதமாக பார்ப்போம். அதை ஒரு நாளில் நம்ம செயல்படுத்தும் பொழுது நமக்கு சிறப்பான ஒரு நாளாக அமையும், ஒரு நிறைவான ஒரு நாளாக அமையும். செஞ்சு பார்க்கலாமா? இந்த தவக்காலத்தில் கட்டாயமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு நாளை ஒதுக்கி உண்மையிலேயே நீங்கள் அதனுடைய பலனை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே, குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இதை முடிவெடுத்து செஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இரவு வந்த பிறகு நான் இன்றைக்கி இது பண்ணேன், அது பண்ணி உங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அது குழந்தைகளுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கும். செய்து பார்க்கலாமா? செய்து பாருங்கள். ஓகே, சரி. இப்போ அன்பர்கள் நல்லா விசாரிச்சுக்கலாம். ஏன்னா காத்துட்ருக்குறாங்க, கூப்பிடலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நலம் ஃபாதர். நீங்க நலமா ஃபாதர்? நல்லா இருக்கிறோம். மரியே வாழ்க. உங்களை சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்க பேர்லாம் சொல்லுங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் ஆபிரகாம் ஃபாதர். மனைவி என் பெயர் ஞான சௌந்தரி நிஷா. மகள் ஃப்ளோரிடா ஆண்டோனிலா. மகன் நத்தானியல் நீனோ ஃபாதர். ஓகே, சந்தோஷம். எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க பள்ளியாகரம் பாரிஷ் ஃபாதர். எங்க ஊர் செங்கல்பட்டுக்கு அடுத்து இருக்கிற பள்ளியாகரம்ன்ற ஊர் ஃபாதர். ஓகே, மாதா டிவியை பற்றி சொல்லுங்க. இல்லத்தில் இறையாட்சி ஃபாதர். மாதா டிவினாலே இல்லத்தில் இறையாட்சி தான். ஓகே, ஏன் அப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு? எப்பவுமே கடவுளோடயே இருக்கணும், ஆண்டவரை பற்றியே நினச்சிட்டு இருக்கணும் அப்படின்றது நாங்க 2 பேரும் வளர்ந்த விதம் ஃபாதர். சின்ன வயசுல இருந்து அந்த ஒரு விஷயத்துல எங்களை வழி நடத்தி கூட்டிட்டு போறது மாதா டிவி. யூடியூப்லயா இருக்கட்டும், இல்ல டிவிலயா இருக்கட்டும், எங்க மனசு என்னைக்கெல்லாம் கொஞ்சம் பலவீனமா இருக்கோ உடனே ஒரு பாடல் மூலமாவும், உடனே ஒரு நற்செய்தி மூலமாவும் எங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டவரோட நேரடியா பேசுறதுக்கு உதவுற ஒரு சேனல்னாலே அது நம்ம மாதா டிவி தான் ஃபாதர். அழகா சொன்னீங்க, சூப்பர். பாப்பா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு மாதா டிவி எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு? கண்ணாட கண்மணி பாப்பேன் ஃபாதர். அப்புறமா ஆராதனை டெய்லியும் பாப்பேன், நைட்டு கூட பாப்பேன் ஃபாதர். சூப்பர், வெரி நைஸ். மாதா டிவினால என்ன விஷயங்கள்லாம் ஜென்ரலா குடும்பத்தில் நீங்க கத்துக்கிறதா நினைக்கிறீங்க? நாங்கள் அதிகமாக ஆராதனை ரெகுலராக பார்ப்போம் ஃபாதர். ஓகே, ஆராதனை நலமா நீங்க நலமா பார்ப்போம்.
இல்ல இப்போ துதி ஆராதனை, கர்நாடக கண்மணிகளே, அந்த அறம் செய் ப்ரோக்ராம் வந்து குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு நம்ம எப்படி குழந்தைகிட்ட பழகணும், பேசணும், குழந்தைகளை எப்படி நம்ம வழி நடத்தணும் அப்படின்ற மாதிரி நிறைய கத்துக்கணும். நாங்க அறம் செய்ய நிகழ்ச்சி பார்ப்போம். அதே மாதிரி நைட்டு ரெகுலராகவே அந்த ஆராதனை நைட்டு 10 மணிக்கு ஆராதனை 11 மணி வரைக்கும் முடிச்சுட்டு தான் நாங்க தூங்குவோமே. ரெகுலராகவே பாப்பாவெல்லாம் வந்து நம்ம அந்த ஆராதனை முடிச்சு ஜெபம் பண்ணிட்டு சிலுவை போட்டுட்டு ஃபேமிலியா ஜெபம் பண்ணிட்டு ஆராதனை முடிச்சுட்டு தான் நாங்க தூங்குவோமே. ரெகுலராகவே அது பழகிட்டோம். அது அவங்களும் பழகிட்டாங்க. அதே மாதிரி கேட்டிசம் அவங்க வந்து நம்ம பாதாட்டி வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. நாங்க எப்படி கேட்டிசம் சின்ன வயசுல போயிட்டு அந்த கேட்டிசம் கத்து சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் கிட்ட ரெகுலரா போய் கத்துக்கணுமோ அதே மாதிரி எங்களுக்கு வந்து இப்போ சொல்லி தரதுக்கு யாரும் இல்லை. ஆனா எங்க பிள்ளைங்களுக்கு மாதாட்டி வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அந்த கர்நாடக கண்மணிகளே ஃபாதருடைய அந்த நற்செய்தி வாசகம், பைபிளோட வசனம் நிறைய கத்துக்கிறாங்க. பைபிள் வாசகம் கூட சொல்லுவாங்க ஃபாதர் அவங்களா. ஓகே, அழகாக சொன்னீங்க, நன்றி. ஓகே, மாதாட்டி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தினமும் தொடர்ந்து மாதா டிவி பாருங்க, எந்த ப்ரோக்ராமையும் மிஸ் பண்ணாதீங்க. நம்மளுடைய ஆண்டவரை நம்ம முகமுகமா தரிசிக்கிறதுக்கு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு வந்து மாதா டிவி தான். சூப்பர். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். எங்க பங்குல வந்து சகாய மாதா பாடல் வந்து ரொம்ப முக்கியமான பாடல் ஃபாதர். இந்த பாடல் எப்பவுமே இந்த பாடல் தொடங்கிதான் நாங்க திருப்பலியே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த பாட்டை நாங்க எல்லாரும் பாடுறோம். பாடுங்க பாடுங்க. சக்தி நிறை சகாய தாயே, எங்கள் சந்தோஷத்தின் காரணம் நீயே. உந்தன் பிள்ளை இயேசுவிடம் எனக்காய் பரிந்துரை செய்யும் அம்மா. உந்தன் பேர் சொல்லி வேண்டுகிறோம், எங்கள் மனக்குறை தீர்ப்பாயம்மா. மனம் நொந்து உன் பாதம் வந்தாலம்மா, என் மன துயர் நீங்கிட செய்வாயம்மா. மனநொந்து உன் பாதம் வந்தாலம்மா, என் மன துயர் நீங்கிட செய்வாயம்மா. என் தாயே தாயே ஆதாரமே, சகாய தாயே என் காவலே, உன் சந்நிதி போதும் என்னாலுமே. அழகா பண்ணீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாப்பா, நீங்க என்ன சொல்ல போறீங்க? திருப்பாடல்கள் 23 சொல்ல போறாங்க. அவங்க கேட்டிசம்ல கத்துக்கிட்டாங்க ஃபாதர், சொல்ல போறாங்க. சொல்லுங்க. கர்நாடக கண்மணிகளை சொல்லி அனுப்பிச்சு விட்டீங்களா? அனுப்பிச்சிட்டோம் ஃபாதர். திருப்பாடல்கள் 23. ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறைவில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இறைப்பாட செய்கின்றார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அவர் அழைத்து சென்றார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயர்க்கேற்ப என்னை அவர் நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவில் இரசூல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க வென்றாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்திங்கிற்கும் அஞ்சீரேன். உம் கோலும் என்னை தேற்றும். ஆமென். அருமை அருமை அருமை. நல்லா மனப்பாடம் செய்திருக்கிறீங்க. யார் கற்றுக் கொடுத்தா? வெரி குட். அப்படி தான் நிறையா நல்லா திருப்பாடல் நிறையா மனப்பாடம் பண்ணுங்க, நிறையா படிங்க. ஓகேங்களா? ஓகே, ஒரு ஜெபம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் நிறைவு செய்திருவாராக. பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து மாதத்துல கட்சி பாருங்க, மாதத்துல கட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க, மாதத்துல கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. நன்றி நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ். மாதத்துல கட்சி நண்பர்களே, சகோதரர் ஆபிரகாம், சகோதரி நிஷா தன்னுடைய பிள்ளைகளோட அருமையாக பேசினாங்க. செங்கல்பட்டுலேருந்து பேசினாங்க. ரொம்ப அழகாக பேசினாங்க. குடும்பத்தோடு பங்கெடுத்தது சிறப்பாக இருந்துச்சு. கருத்துக்களை பகிர்ந்தது சிறப்பாக இருந்துச்சு. அருமையாக பாடினாங்க. பாப்பா அழகாக திருப்பாடல் சொன்னாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. எல்லாமே பேசுனது, பங்கெடுத்தது. வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கணும். நீங்களும் மாத தொலைக்காட்சிக்காக தொடர்ந்து ஜெபிங்க. ஓகேங்களா? அடுத்த அன்பருக்கு கூப்பிட்டு நல்லா சரிச்சிடலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கோம் ஃபாதர். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்கம்மா. கண்டிப்பா. தூத்துக்குடி ஃபாதர், நாங்க சகாயராணி.
தூத்துக்குடி எங்கேருந்து பேசுகிறீங்க? நம்ம தூத்துக்குடி. ஆனா இப்ப இருக்கிறது வந்து இங்க குறுக்குசாலை பக்கம் ஒரு சின்ன வில்லேஜில் இருக்கிறேன். ஓகே, ஒரு ஓல்டு ஒரு வயசானவ பாத்துக்கிட்டு இருக்கிறேன். சொல்லுங்கள். மாதா டிவியை பற்றி சொல்லுங்கள். மாதா டிவியில 10 to 11 வரைக்கும் ஒரு நிகழ்ச்சி நல்லா இருக்கும். நான் இருக்கிற ஆராதனை. இன்னொரு காரியம் என்னன்னா, நம்ம வெள்ளிக்கிழமையில 3 மணிக்கெல்லாம் நம்ம இரக்கத்தின் ஜெபமாலைக்கு அது இருக்கும். அதுல எனக்கு ஒத்துழைக்கணும். முடியாத பட்சத்துல பூசைக்கு போகலைன்னா வீட்டுல இருந்தே நான் அதுல மாஸ் பாத்துக்கிறேன். திருப்பலி பாத்துக்கிறேன். சரி. மாதா டிவினால என்ன விஷயங்கள் நீங்கள் கற்றுக்குறீங்க? நல்ல ஒழுக்கம் பக்தி. ஒழுக்கம் பக்தி. குடும்பங்களுக்கு நான் பிள்ளைங்களுக்கா ஜெபிக்கிற ஆசீர்வாதம் கிடைக்குது. உங்களோட சேர்ந்து யாரெல்லாம் மாதா டிவி பாப்பா? இனிமே நான் தான் பார்ப்பேன். பசங்க எல்லாம் தூங்கிடுவாங்க. நான் நைட் டியூட்டி இந்த மாதிரி பேஷண்ட் பார்த்து பழக்கப்பட்டதுனால நான் நைட்டு 1 மணி 2 மணி ஆகும் நான் தூங்குறதுக்கு. ஓ, சரி சரி சரி. ஸோ மாதா டிவி உங்களுக்கு ஒரு பக்கத்தில் மிகப்பெரிய அருகாமையில் துணையாக இருக்குன்றீங்களா? இப்போ ஆமாம் ஃபாதர். சரி சரி. மாதா டிவி பார்க்கறதுனால மக்கள்லாம் என்ன நன்மைகள் அடைகிறாங்கன்னு நீங்கள் நம்புறீங்க? மக்கள் அதனால பக்தி வருது இல்லையா ஃபாதர்? ஒன்றும் பக்தி ஒழுக்கங்கள். திருப்பலி நேரில் பார்க்க முடியாதவங்க அதில் பார்த்துக்கிறாங்களே, ஸ்ட்ரைட்டாக நேராக போய் கோயிலுக்கு போக முடியாதவங்க. சரி சரி. மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அந்த டைம்ல நீங்க பாருங்க. வெள்ளிக்கிழமையில வந்து 3 மணிக்கு அந்த இரக்கத்தின் ஜெபமாலை, 10 to 11 திவ்யனுக்கான ஆசை நடக்குது. அதுல வந்து ஒரு 1 hour ஃபாதர் பிரேயர் பண்றாங்க இல்லையா, பிரசங்கம் வைக்கிறாங்க, மெசேஜ் கொடுக்குறாங்க. அது நல்லா இருக்கு, உபயோகமா இருக்கு, பிரயோஜனமா இருக்கு, கேட்கறதுக்கும் ஒரு ஆறுதலா இருக்கு. இன்னைக்கு வீட்டுல உள்ளவங்க சொல்லட்டாலும் அந்த உடைய பிரேயருக்கு ஒரு ஆறுதலும் இருக்கு. சரி, ரொம்ப சந்தோஷம். ஒரு பாட்டு பாடுறீங்களா? கேட்கலாம். தேறி வந்தேன் சுமி தேரும் அம்மா, முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீரில் பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்த பொருள் கொண்ட சீமோனும் சேர்த்தாய், பொருள் கொண்ட சூப்பர்மா, அழகா பேசுனீங்க, அழகா பாடுனீங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஒரு ஜெபம் சொல்லி முடிக்கலாம், ஓகேங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. நீங்கள் செய்யும் பணிகளை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களோடு உடன் பயணித்து உங்களுக்கு ஆவியை அருள்வாராக. ஆவியால் தூண்டப்பட செய்து ஆவியால் உங்களை ஆண்டவர் வழிநடத்துவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். காட் பிளஸ் யூ. நன்றிங்கம்மா. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி பாருங்கள், மாதா தொலைக்காட்சிக்கு ப்ரே பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, அம்மா சகாயராணி தூத்துக்குடியிலேருந்து பேசுனாங்க. ரொம்ப அருமையாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாங்க. மாதா தொலைக்காட்சி எப்படி அவங்களுக்கு பயனுள்ள விதத்தில் இருக்குன்ற கருத்தை அழகாக சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன். நீங்களும் தொடர்ந்து மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபிங்க, ஓகேங்களா? இறுதியாக ஒரு நண்பருக்கு முன்னாடி சொல்லலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். வணக்கம் பிரதர். நலமா? நீங்க நலமா? நான் நல்லா இருக்கிறேன். நீங்க நலமா? நாங்க நல்லா இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க, உங்க பேர்லாம் சொல்லி. என் பேரு ஜேம்ஸ் கெலினா. வீட்டுக்காரவங்க பேரு சேஸ் ஆண்டனி பவுலி. பாப்பா பேரு ஆஞ்சலோ ஜெனிசா. எங்க இருந்து பேசுறீங்க? வீட்டுக்கார் ராமநாதபுரம். ராமேஸ்வரம், ராமநாதபுரம். ஓகே, புரியுது. ராம்நாடு. ஓகே. சரி. உங்க சர்ச் அங்க இருக்கக்கூடிய பாரிஷ் சர்ச் நேம் என்ன? ஜெபமாலை மாதா. சூப்பர். சொல்லுங்க, மாதா டிவி நினைச்ச உடனே உங்க மனசுல என்ன சொல்லணும்னு தோணும்? மாதா டிவி கண்ணான கண்மணிகள் நல்லா இருக்கும். அப்புறம் சிலுவ பாதைகள் நல்லா இருக்கும். இப்ப போடுற சிலுவ பாதைகள், காலையில மாஸ் கேக்குறது நல்லா இருக்கும். அப்புறம் வணக்கம், கடவுள் வணக்கத்துல சொல்றது எல்லாமே நல்லா இருக்கும். சரி, மாதா டிவினால உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல் நினைக்கிறீங்க?
குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். பைபிள் பத்தி குழந்தைங்களுக்கு நல்லா சொல்லி கொடுக்கலாம். பாப்பாக்கு நிறைய சொல்லி கொடுக்கலாம், நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கலாம். பெரியவங்களுக்குலாம் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க மாதா டிவி? பெரியவங்க ஜெபமாலை நல்லா இருக்கும், ஜெபமாலை கேட்கறது. அப்புறம் மருத்துவ குறிப்பு சொல்லுவாங்க, அது நல்லா இருக்கும். கேட்போம், டெய்லி கேட்போம் நாங்க. சரி, மாதா டிவினால என்ன நன்மைகள் ஏற்படுது குடும்பத்துல அப்படின்னு நினைக்கிறீங்க? அமைதியான ஒரு சூழல் இருக்கும். காலையில எந்திரிச்சோன்னா மாதா டிவி பாக்குறப்ப மாஸ் ஓடும். அப்புறம் அந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பாக்குறப்ப பாப்பா ஸ்கூலுக்கு போற வேலையா பார்க்கும்போது கொஞ்சம் மன நிறைவா இருக்கும். சூப்பர் சூப்பர், அழகா சொன்னீங்க. மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தொடர்ந்து பாருங்க, பிள்ளைங்களுக்கு நல்லா அதுல இருந்து நிறைய கத்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன். குட் குட் குட். பாப்பா, நீங்க மாதா டிவி பாக்குறீங்களா? பாடுவாங்க மாதா டிவி, மாதா ஒரு தொலைக்காட்சி அப்படிலாம் பாடுவாங்க. பாடுங்க, 2 லைன் பாடுங்க கேட்கலாம். ஜெபமாலை அன்னை கற்பித்த ஜெபமாலை, ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துயர்ப்போம் துயர்ப்போம் துயர் நீங்க துதிப்போம், வெற்றி தரும் ஜெபமாலை அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை, பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தை தொழுத்து தொடங்கும் ஜெபமாலை, அவர் பழியுடன் அன்னை மீட்ட புரியும் மறை உரையே மாலை, மறை உரையே ஜெபமாலை, வெற்றி தரும் ஜெபமாலை அன்னை கற்று தந்த ஜெபமாலை. அழகா பாடுனீங்க, அழகா மழலை மொழியில சூப்பரா பாடுனீங்க. யார் சொல்லி கொடுத்தா அந்த பாட்டு உங்களுக்கு? யார் சொல்லி கொடுத்தா அந்த பாட்டு? அம்மா. அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? அம்மா அப்ப நல்லா பாடுவாங்களா? சரி, நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பல்லவி பாடுங்க. இந்த பாட்டை பல்லவியா நீங்க 2 பேரும் சேர்ந்து பாடுங்க. வெற்றி தரும் ஜெபமாலை அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை, வெற்றி தரும் ஜெபமாலை அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை, ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம், ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம், பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜெபமாலை, அவர் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுரையே ஜெபமாலை, அவள் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுரையே ஜெபமாலை, வெற்றி தரும் ஜெபமாலை கற்றுத்தந்த ஜெபமாலை. அழகு அழகு, சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமை, வாழ்த்துக்கள். ஒரு ஜெபம் சொல்லலாம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல தந்தை கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக, உங்களை பாதுகாப்பாராக, உங்களை வழிநடத்துவாராக, தீமைகளிடத்திலிருந்தும் காத்து வழிநடத்துவாராக, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் கொடுப்பாராக, உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் நிறைவு செய்தருள்வாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸோ நன்றி. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்கள், மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. நன்றி. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, சகோதரி ஜேம்ஸ் ரீனா தன்னுடைய பாப்பாவோட அழகாக பேசினாங்க. ராமநாதபுரத்துலேருந்து ரொம்ப அழகாகவே பேசினாங்க. ரொம்ப சிறப்பான கருத்துக்களையும் சொன்னாங்க மாதா தொலைக்காட்சியை பற்றி. குழந்தைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்லாம். ஸோ வாழ்த்துக்கள், நன்றிகள். மாதா தொலைக்காட்சியை பற்றி அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க. உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து மாதா தொலைக்காட்சிக்கு ஜெபிங்க. நன்றி நன்றி. காட் பிளஸ் யூ. ஸோ எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுகள். அடுத்ததாக என்ன? இறைவார்த்தை வாசிக்கலாமா? மனப்பாடம் செய்யலாமா? நான் தயார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 1 முதல் 45 வரை. சரிங்களா?
லாசர் வந்து இறக்குறாரு, உயிர் பெற்று எழுகிறார். அருமையான ஒரு நிகழ்வு இல்லைங்களா? இதில் என்ன இறைவார்த்தை அப்படின்னா, அடிக்கடி இறப்பு திருப்பலியில் இதை வாசிப்போம். அதுதான் நான் இன்றைக்கி வாசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். யோவான் அதிகாரம் 11 இறைவார்த்தை 25 ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய அருமையான வார்த்தை. நான் சொல்ல திருப்பி சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஆனாலும் மனப்பாடம் செய்வோம். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். நம்பிக்கை தாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். கொண்டிருந்தால் போதும், நாம் வாழ்வோம். இந்த நம்பிக்கையை நாமும் முதல்ல பெற்றிருக்கணும். நம்மோடு இருப்பவர்களுக்கு அந்த நம்பிக்கையை ஊட்ட வேண்டும். சரிங்களா? அதுதான் நம்ம செய்ய வேண்டிய அருமையான செயல். சரிங்களா? ஓகே, நிகழ்ச்சியில் நீங்களாம் பங்கெடுக்கணும், உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும், அதை நான் கேட்கணும். நான் மட்டும் இல்லை, தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வழியாக எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். அதுக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் வரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். இந்த அலைபேசி எண்ணை குறிச்சிக்கங்க. 735 8080807 73580808007 குறிச்சிட்டிங்களா? நலமா ஃபாதர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உங்களுடைய குடும்ப ஃபோட்டோ எனக்கு அனுப்பிச்சி வைங்க. நானே உங்களை அழைக்கிறேன், அடுத்த வாரம் நல்லா விசாரிக்கிறேன். சரிங்களா? அதுவரை ஜெபத்தில் நாம் இணைந்திருக்கலாம். ஓகே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய குடும்பத்தில் எத்தனையோ தேவைகள் இருக்கிறது, அவற்றையெல்லாம் ஆண்டவர் அறிவார், அவற்றை நிறைவு செய்தருள்வாராக. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் அருள்வாராக. அதே போல் நாம் எங்கு சென்றாலும் நம்மோடு உடன் வந்து நம்மை பாதுகாப்பாராக, கரம் பிடித்து வழிநடத்துவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் பலரை சந்திக்கலாம், இன்னும் பலரிட உறவாடலாம். அதுவரை நாம் ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். ஓகே, பாய். நலமா? நீங்க நலமா?